இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி வீடியோ எடிட் பண்ணணுமா உங்களுக்கு? அதுக்கு நாங்கள் இருக்கோம். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. இந்தமாரி ஸ்கை வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, CapCut ப்ரோவில் எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்தமாரி ஒரு ஸ்கை வீடியோ நம்ம எடிட் பண்ணுறது, மேக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கொடுத்து ஆள் வச்சுங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம CapCut ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டு ஸ்கை வீடியோவும் நம்ம ஸ்கை இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஹியூமன் ஸ்கை ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெண்டுத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்கையை வந்து மெயின் இதாகவும் நம்ம ஹியூமன் இருக்கிற வீடியோவை ஆட் ஓவர்லேயில் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம தள்ளிகிட்டே வந்திங்கன்னா இங்கே கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் பிளாக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த வீடியோவுக்கு. நம்ம கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிட்டு ஒரு ஸ்மூத்தை வந்து ஒரு 13 வச்சுக்கோங்க. அடுத்து கலர் கிரேடிங் போய்ங்க. கலர் கிரேடிங் போய்ட்டு எல்லாத்துலேயுமே 0 வச்சுங்க. எல்லா கலரையுமே கொடுத்து 0 வச்சுட்டா தான் நம்ம எடிட்டிங் வந்து நல்லா சூப்பராக க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். அதனால் எல்லா கலரையும் நம்ம வந்து 0 கொடுத்து வச்சுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். அதுமாரி எல்லா கலரையும் 0 கொடுத்துட்டு நம்ம எந்த கலர் நல்லா பூஸ்டப்பாக அடிக்கிற மாரி தெரியுதோ அந்த கலர் மெயினாக நம்ம வந்து குறைக்கணும். எல்லா கலரையும் நம்ம 0 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குறைச்சதுக்கப்புறம் அடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வீடியோ செட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இப்போ ஓவர் லெவலில் கொடுத்த அந்த வீடியோவை தொட்டு இது கட் அவுட் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு குரோமாக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுக்குங்க. தொட்டுட்டு செலக்ட் ஆப்ஷனை தூக்கி ஸ்கை மேலே வச்சுருங்க. நல்லா ஸ்கை மேலே வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக 100% இதை ஏற்றி வச்சுக்கோம். அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 100% வச்சுட்டு ஸ்கை கொஞ்சம் நோத்தி பாருங்கள் எங்கே வச்சா கரெக்டாகுன்னு வச்சுட்டு அடுத்து திரும்ப குரோமாக்கியை தொட்டு இன்ஸ்டன்ட் டியூ அப்படின்னு இருக்கும். அதை ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து 1 பாயிண்ட் வச்சா தான் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் 1 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு. ஓகே நமக்கு கரெக்டாக ஓரளவுக்கு ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். அதுக்காக இப்போ நான் வந்து ஃபில்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் உள்ள போய்ட்டு ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபில்டர் பிளாக் கலர் மாரி, இந்த ஃபில்டரை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கலர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு சூப்பராக ஆட் ஆகிடும். கலர் ஆப்ஷன் லைட்டாக அப்படி குறைச்சி வச்சிங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரு -, வச்சுக்கிறேன். அடுத்தது பார்டர் கொஞ்சம் பிளாக் ஆகிக்கிறேன். இந்தமாரி நமக்கு தேவையானதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்தந்த வீடியோவுக்கு எந்தமாரி வச்சா அழகாக செட் ஆகுமோ அந்தந்த மாரி நம்ம வீடியோக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்கு நான் இந்த வைக்கிற மாரி வச்சுக்கிங்க. இந்தமாரி எல்லாத்தையுமே வச்சுட்டு கலரு தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்ருங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு ஓகே கலர் முடிச்சிட்டோன்னா நமக்கு வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஓகே கலர்லாம் முடிச்சாச்சு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ நமக்கு கரெக்டாகவே ப்ளே ஆகுது. ஸ்கையும் நல்லாவே இதாக இருக்குது. கிளைமேட் தகுந்த மாதிரி இந்தமாரி வீடியோ இன்புட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சாங் வேணும்னா சாங் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆடியோக்குள்ளே போய்ட்டு சாங் சூஸ் பண்ணிச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆகும். பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் தேவையான குவாலிட்டி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.